போகி பண்டிகையை முன்னிட்டு சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் புகை மூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், தற்போது நீங்க சென்னையில் எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு எந்த அளவுக்கு கடுமையான புகை மூட்டம் இருக்கு? போகி பண்டிகையொட்டி இல்லங்களில் பொதுமக்கள் அந்த பழைய பொருட்களை எரித்ததால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை அதிக அளவில் புகைமூட்டம் என்பது காணப்படுகின்றது. நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை அடையாறு திருவிக்கா பாலம் பகுதியில் இருக்கின்றோம். இந்த பகுதியில் சுமார் ஒரு 200 மீட்டர் தூரத்திற்கு மேல் செல்லக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடுமையான ஒரு புகை மூட்டம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. நகர் முழுவதும் பல இடங்களில் இந்த புகை மூட்டத்தினுடைய அளவு என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றது. மிக குறிப்பாக வட சென்னையை பொறுத்தவரை இதனுடைய பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கின்றது. ராயபுரத்தில் இந்த PM2.5 என்று சொல்லப்படக்கூடிய அந்த காற்றில் மாசுடைய அளவு என்பது 492 பதிவாகி இருக்கின்றது. அதே போல மற்ற பகுதிகளிலும் வட சென்னை பகுதிகளில் எண்ணூரை பொறுத்தவரை சுமார் 380க்கு மேல் இதனுடைய இந்த காற்றுடைய மாசு என்பது பதிவாகியிருக்கின்றது. அதே போல மற்ற பகுதிகளில் நகரின் மற்ற பகுதிகளிலும் இதே போன்று ஒரு நிலை என்பது காணப்படுகின்றது. கொரட்டூர் பகுதியில் 381 இந்த பாதிப்பு என்பது பதிவாகியிருக்கின்றது. பெருங்குடியில் 351, அதே போல செல்லாமேரி கல்லூரியில் கிட்டத்தட்ட 200 என்ற நிலையும் காணப்படுகின்றது. சென்னையுடைய பல பகுதிகளில் இதே ஒரு நிலை என்பது காணப்படுகின்றது. காலை 4 மணி வரை பெருமளவில் இந்த புகை மூட்டம் இல்லாத நிலையில் அதிகாலையில் பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களில் இந்த போகி பண்டிகை கொண்டாடுவதையொட்டி இல்லங்களில் அந்த பழைய பொருட்களை எரித்ததன் காரணமாக கடுமையான ஒரு புகை மூட்டம் என்பது ஏற்படுகின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் மிக மெதுவாக செல்லக்கூடிய நிலை என்பது காணப்படுகின்றது. ஒரு 200 மீட்டருக்கு அந்த பக்கம் செல்லக்கூடிய வாகனங்களுடைய நிலை தெரியாததால் தாமதமாக சென்று கொண்டிருக்கின்றன. முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே செல்லக்கூடிய காட்சிகளையும் காண முடிகின்றது. சென்னைக்கு வரக்கூடிய விமானங்களும் தாமதமாக இருக்கின்றன. அதே போல மற்ற போக்குவரத்துகளும் மிக மெதுவான சூழல் என்பது காணப்படுகின்றது. இதே நிலை நகரின் மற்ற பகுதிகளிலும் காணப்படுகின்றது. இன்றைய தினம் அதிக அளவில் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதையொட்டி தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளதால் நகருடைய பல பகுதிகளில் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படவில்லை. இருப்பினும் நாம் இருக்கக்கூடிய இந்த திருவிக்கா பாலத்தில் கூட இதனுடைய மறுமுனை தெரியாத அளவில் கடுமையான புகை மூட்டம் என்பது காணப்படுகின்றது. நேரம் செல்ல செல்ல ஏதேனும் ஒரு கடல் காற்று உள்ளே வரும்பொழுது மட்டுமே இதனுடைய பாதிப்பு என்பது சற்று குறையும். புகை மூட்டத்தினுடைய அளவு என்பதும் காற்றில் அந்த மாசுடைய அளவு என்பதும் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் பனிமூட்டம் ஒருபுறம், மற்றொரு புறம் இந்த புகை மூட்டமும் சேர்ந்து கடுமையாக வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மற்றொரு புறத்தில் விமான சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியையும் கூட பார்த்தோம். இப்போ இந்த புகை மூட்டத்தின் காரணமாக சிறுவர்கள், வயதானவர்கள், சுவாச பிரச்சனைகள் உள்ளவர்கள் என்ன மாதிரியான இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு பிரபாகரன்? நிச்சயமாக சென்னையை பொறுத்தவரை சராசரியாக இந்த காற்றில் மாசுடைய அளவு என்பது 200 என்று பதிவாகியிருக்கின்றது. சராசரியாக அனைத்து பகுதிகளிலும் இந்த குறைந்தபட்சமாக இந்த பாதிப்பு என்பது பதிவாகியிருக்கின்றது. இது கிட்டத்தட்ட 100க்கு கீழே இருக்கும் பொழுது மட்டுமே அது கிட்டத்தட்ட சுவாசிக்க தகுதியான ஒரு காற்றாக பார்க்கப்படுகின்றது. அதே போல மிக மிக குறைவாக இருக்கும் பொழுது அது சுத்தமான சுகாதாரமான காற்றாக பார்க்கப்படுகின்றது. 100க்கு மேலே செல்லும் பொழுது லேசான பாதிப்புகள் என்பது ஏற்படும். 200 அளவு என்பது சராசரியாக இந்த அதிக அளவில் பொது இடங்களில் இந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது இருமல், அதே போல தொண்டையில் வறட்சி ஆகியவை ஏற்படும். சில பகுதிகளில் சென்னையில் வட சென்னை பகுதியை பொறுத்தவரை 350, 400 என்கின்ற அளவில் இந்த காற்று மாசுடைய தரம் என்பது பதிவாயிருக்கின்றது. அந்த பகுதியில் இந்த சுவாச பிரச்சனை இருக்கக்கூடிய மக்கள் வெளியில் செல்வதை தவிர்ப்பது என்பது நல்லது. அதில் பொதுவெளிகளில் சுவாசிக்கக்கூடிய காற்று என்பது அதிக அளவில் மாசு இருப்பதால் அவர்களுக்கு இருமல், அதே போல தொண்டையில் வறட்சி ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. நுரையீரல் அலர்ஜி இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதே போல சுவாச பிரச்சனை இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதில் பொதுவெளியில் காற்றில் சுவாசிப்பதை தவிர்ப்பதற்கு வெளியில் செல்வது, அதே போல வாக்கிங் ஆகியவை செல்வதை தவிர்ப்பது, வாகனங்களில் செல்வது, நடந்து உடற்பயிற்சி செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதே நிலை பல இடங்களிலும் தொடர்கின்றது. அதாவது உலக சுகாதார மையம் அனுமதித்திருக்கக்கூடிய காற்றுடைய அளவை விட சென்னையில் கிட்டத்தட்ட 16 மடங்கு காற்றுடைய மாசு என்பது அதிகரித்திருக்கின்றது. எனவே சுவாச பிரச்சனை இருக்கக்கூடிய பொதுமக்கள் பொது இடங்களில் வேகமாக நடப்பதோ அல்லது ஓடுவதோ ஏற்படும் பொழுது அதிக அளவில் மாசு உள்ளே செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல சுவாச பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு இருமல், தொண்டை வறட்சி ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கிட்டத்தட்ட மணலி, எண்ணூர் ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 400க்கு மேல் இந்த காற்றுடைய மாசு என்பது அதிகமாக இருக்கின்றது. அங்கு சுவாச பிரச்சனைக்குரிய பொதுமக்கள் பொதுவெளியில் நடமாடுவதை தவிர்ப்பதும் நல்லது என்று மருத்துவர்களும் அதே போல சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் கருதுகின்றனர்.
களத் தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.